இந்த பூமியில் தோன்ற ஒவ்வொரு உயிரும் இந்த பூமியில் உள்ள பொருள்களான மண், நீர் எல்லாம் சிறு சிறு துகள்களாக ஒன்றாக சேர்ந்து தான் உருவாகுது. அப்படி உருவாகிற ஒவ்வொரு உயிருக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் சில கடமைகள் இருக்குது. அந்த கடமைகளை அறத்தின் வழி நின்று செய்து முடித்து வாழ்ந்து முடிக்கும் உயிர்கள் பிறப்பை இன்பம், துன்பம், கோபம், அகங்காரம், பொறாமை, போட்டி எல்லாத்தையும் மறந்து ரொம்ப அமைதியாக சந்திக்குது. அப்படி சந்திக்கிற உயிர் எல்லாமே இறக்கும் பொழுது பூமியுடன் மண்ணோடு மண்ணாக, நீரோடு நீராக கலந்து அமைதி அடைகிறது. இதையும் இப்போ சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்து மதத்தின் அடிப்படையான கொள்கையும் இதுதான். பிரம்மம் அப்படிங்கிற தூய ஆத்மா, மிகப்பெரிய ஆத்மா ஒன்று இருக்குது. அந்த ஆத்மாவை மனித கண்களால் பார்க்க முடியாது, மனித மூளையால் யோசிச்சு கூட எப்படி இருக்கும்னு யூகிக்க முடியாது. அப்போது அந்த பிரம்மத்தின் சில துகள்களை பூமிக்கு உயிராக வருகிறது. அப்படி பூமியில் தோன்ற ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு கடமை இருக்குது. அந்த கடமையை தன்னோட வாழ்க்கையில் செய்து முடிக்கும்போது அறத்தை பின்பற்றிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து அது மறுபிறவி எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி முடிவு செய்யப்படுகிறது. அறத்தின் வழி வாழ்ந்து முடிக்கும் உயிர்கள் அனைத்தும் திரும்ப அந்த பிரம்மத்தையே போய் சேருது. அப்படி அறத்தின் வழி வாழாத உயிர்கள், மாயையை பின்பற்றி வாழ்க்கையில் தோற்று போகும் உயிர்கள் மறுபிறவி எடுத்து இந்த பூமியிலேயே திரும்பி வாழுது. அறத்தின் வழி வாழ்ந்த உயிர்கள் அனைத்தும் முக்தி அடைந்து பிரம்மத்தினை அடைகிறது. அதாவது மறுபிறவி, பிரம்மம், கர்மா, இந்த 3 விஷயம்தான் இந்து மதத்தின் அடிப்படையான கொள்கை. இந்து மதம் நான் சொன்னேன் இல்லை, இந்து மதம்னு ஒன்று இல்லவே இல்லை. இந்து தர்மம். இந்து தர்மம் அப்படிங்கிறது பல சமயங்களையும் பல மதங்களையும் பல தத்துவங்களையும் உள்ளடக்கியது. இந்து தர்மம் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கை முறை. எப்படி மனுஷங்க வாழணும், எந்த வழி சரியான வழி அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்குற முயற்சி செய்கிற ஒரு தர்மம். ஏன் முயற்சி செய்யுது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, இதுதான் சரியான வழி அப்படின்னு சொல்லி இந்து தர்மம் சொல்லவே இல்லை. பல கருத்துக்களையும் பல தத்துவங்களையும் பல வழிகளையும் காட்டுதே தவிர இதுதான் சரியான வழி அப்படின்னு சொல்லி இந்து தர்மம் ஒரு நாள் சொல்லவில்லை. அப்படி தான் பல ஆண்டு காலமாக பல ஞானிகள் விவாதித்து தத்துவங்களை உருவாக்கி அவங்களோட எழுத்துக்கள் வழியாக வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த எழுத்துக்களில் ஒரு சிறு அளவே ரிக்வேதம், யஜுர்வேதம், அதர்வேதம், சமர்வேதம், ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை, உபனிஷாத், ஸ்மிருதி, ஸ்ருதி அப்படின்னு சொல்கிற எல்லா நூல்களும். அப்போது இவ்வளோ நூல்கள்லையும் தங்களுடைய கருத்தை, தங்களுடைய வாழ்க்கை முறையே சரியானது அப்படின்னு சொல்லி கருத்தை வெளிப்படுத்தியிருக்காங்களே தவிர எந்த ஒரு ஞானியும் நான் மட்டும்தான் சரி, நான் சொன்னது தான் சரி, நான் சொன்னது தான் இந்து தர்மம் சொல்லுது அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் சொன்னதே கிடையாது. அப்போது தனி மனுஷன் இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிற இடத்துல ஒரு தனி மனிதனும் விடப்படுகிறார்கள். அப்போது எனக்குள்ளேயே நான் விவாதித்து பல தத்துவங்களோடு உரையாடி எனக்கான வாழ்க்கை முறையை நான் தேர்ந்தெடுக்கலாம். அப்படி தேர்ந்தெடுக்கும்போது இந்த இந்து மதத்தின் அடிப்படை கொள்கையான பிரம்மம், மறுபிறவி, கர்மா இது எல்லாத்தையுமே தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கும் எனக்கு உரிமை இருக்குது, சரி அப்படின்னு சொல்கிறதுக்கும் உரிமை இருக்குது. இல்லை, நீங்கள் சொன்ன வழி தப்பு, நான் ஒரு சரியான வழியை தேர்ந்தெடுக்கிறேன், நான் சொல்கிறதா என்னோடய வாழ்க்கை முறைக்கு இந்த காலகட்டத்துக்கு சரியானது அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு நான் ஒரு முடிவுக்கு வரேன் அப்படின்னா அதுக்குமே ஒரு தனி மனுஷனுக்கும் உரிமை இருக்குது. அதுதான் இந்து தர்மம். இந்து தர்மம் ஒரு வாழ்க்கை முறை, விவாதம். அப்படி இந்து தர்மத்தில் பல வகையான இறை வழிபாடு இருக்குது. அதை பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு இந்து தர்மம் எவ்வளோ ஃப்ளெக்சிபிளான ஒரு தர்மம் அப்படிங்கிறத நம்மளுக்கு புரியும். சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சில வகையான இறை வழிபாடு மட்டும் பார்ப்போம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா மோனோதியிசம், ஒரு கடவுள் வழிபாடு, பாலிதியிசம், பல கடவுள் வழிபாடு, பேன்தியிசம், இயற்கை எல்லாமே இறைவன் அப்படின்னு சொல்கிற ஒரு கோட்பாடு, பேனன்தியிசம், இறைவன் என்பது இயற்கை மட்டுமல்ல அதற்கும் அப்பாற்பட்டவன் அப்படின்னு சொல்கிற ஒரு கோட்பாடு, ஆக்னோயிசம், இறைவன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ண மாட்டேன், இந்த பூமி எல்லாமே எப்படி உருவாச்சுன்னு சொல்லி நான் முடிவு பண்ண மாட்டேன், ஏன் அப்படின்னா மனுஷங்களால் அதை யோசிச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க ஆக்னோயிசம் அப்படின்ற கோட்பாடை ஃபாலோ பண்ணுறவங்க. மோனோயிசம் அப்படிங்கிறவங்க பூமியில் தோன்றிய எல்லா பொருள்களுமே ஒரே ஒரு பொருளால் ஆனது, அதுதான் கடவுள், நம்மளுக்கு வேறு வேறையாக கண்ணுக்கு தெரிஞ்சாலும் எல்லாமே ஒரு பொருளால் ஆனது அப்படின்னு சொல்லி நம்புறவங்க தான் மோனோயிசம் அப்படிங்கிற கோட்பாடை பின்பற்றுறாங்க. ஏத்திசம் அப்படிங்கிறது இறைவன் மறுப்பு கொள்கை. அப்போது இப்படி பல வகையாக எப்படி இறைவனை வழிபடலாம் அப்படிங்கிற கருத்து இந்து மதத்தில் இருக்குது. அப்போது இதில் எனக்கு எது சரி அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணலாம். சிவன் மட்டும்தான் கடவுள் அப்படின்னு சொல்லி மோனோதியிசம் அப்படிங்கிறத நான் முடிவு எடுக்கலாம். இல்லை விஷ்ணு மட்டும்தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை நான் ஃபாலோ பண்ணலாம். இல்லை அப்படின்னா கடவுளே இல்லை, ராமரும் இல்லை, விஷ்ணுவும் இல்லை, சிவனும் இல்லை இப்படின்னு சொல்லி
எல்லாத்தையுமே நிராகரிக்கலாம். அதற்கும் இந்து தர்மத்தில் இடம் உள்ளது. அப்போது ஒரே ஒரு கடவுள் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுலேருந்து, பல கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுலேருந்து, கடவுள் இருக்கா இல்லையாலாம் மனுஷனால் யோசிக்கவும் முடியாது. நான் போய் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிற வரைக்கும், கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிற வரைக்கும் இந்து தர்மத்தில் இடம் இருக்குது. அப்போது இந்து மதத்தின் இன்னொரு அடிப்படையான கொள்கை எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விவாதம். பல தத்துவங்களையும் பல கருத்துக்களையும் கேட்டுட்டு எனக்குள்ளே நான் விவாதித்து எது சரியானது, என்னோட வாழ்க்கைக்கு எது சரியானது, இந்த காலகட்டத்திற்கு எது சரியானது அப்படின்னு சொல்லி ஒரு ஆளும் தனியாக முடிவு எடுக்கலாம். அப்போது அப்படி தனியாக முடிவெடுத்து அமைதியாக வாழ்ந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்து தர்மம். இந்து தர்மம் அப்படிங்கிறது வழிகாட்டுதே தவிர எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யலை. இப்படி வாழ்கிறது மட்டும்தான் சரி அப்படின்னு சொல்லி இந்து தர்மம் வரையறை செய்யவே இல்லை. அப்போது இதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இந்துத்துவவாதிகள் இந்து தர்மத்திற்கு எதிரானவர்கள். ஏன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா விவாதம் அப்படிங்கிறது இந்து தர்மத்தின் ஒரு அடிப்படையான கொள்கை. அப்போது இந்துத்துவவாதிகள் நாங்கள் இந்துக்களை பிரதிபலிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இந்து தர்மம் சொல்லுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிற கருத்து தான் சரி அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. அது மட்டும் இல்லாமல் பிற கருத்தை கேட்குறதே இல்லை. சின்ன மாற்று கருத்தை கூட ஒரு இந்தியாவில் வாழ்கிற ஒரு இந்துவால் முன்வைக்க முடியாது. அப்படி முன்வைத்து அது அவர்களுக்கு முரண்பாடாக தோன்றுச்சு அப்படின்னா அது முற்றிலும் இந்து மதத்திற்கு எதிரானது, இந்து மதத்திற்கு விரோதி இவர்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்கிறாங்க. எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறத இந்துத்துவவாதிகள் தான் முடிவெடுப்பார்கள். இந்துத்துவவாதிகளுக்கு தான் இந்து மதத்தை எப்படி ஆராய்ச்சி செய்ய வேண்டும், எப்படி வழிபட வேண்டும், எதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிற இடத்துல இந்துத்துவவாதிகள் இருக்கிறாங்க. அப்போது விவாதம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இந்துத்துவவாதிகள் இந்துக்களை கொண்டு போவதே இல்லை. அது மட்டும் போதாது, இந்து தர்மம் எனக்கு ஒரு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதே இல்லை. பிற மதத்தை துன்புறுத்தி இந்து தர்மத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் பிரம்மம் அப்படிங்கிற கான்செப்ட் வழியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பூமியில் இருக்கிற எல்லா உயிருமே கடவுளின் துகள்கள். அப்போது சக மனுஷனாக ட்ரீட் பண்ணாத ஒரு இந்துத்துவவாதிகள் பிற மதத்தை வைத்து மதத்தினால் பிரிந்து பிற மதத்தினரை கொடுமைப்படுத்தும், சித்திரவதை செய்யும், கொலை செய்யும், துன்புறுத்தும், கற்பழிக்கும் ஒரு இந்துத்துவ கொள்கை எப்படி இந்து தர்மத்தை காப்பாற்ற வந்ததாக இருக்கும்? இந்து தர்மத்தை ஒரு நாளும் அவங்களால காப்பாற்றவே முடியாது. இன்னும் சொல்ல போனால் இந்த விஷயத்தெல்லாம் பேசுகிற அவங்க இந்து தர்மத்தின் விரோதிகள், இந்து தர்மத்தை அவமதிக்கக்கூடியவர்கள். ஒரு நாளும் இந்து தர்மத்தை சிறு அமைப்புகளான RSS, விஸ்வ இந்து பரிஷத், ABVP, BJP இப்படிங்கிற எந்த ஒரு சிறு அமைப்பாலும் இந்து மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்தவே முடியாது. ஏன் அப்படின்னா இந்து தர்மம் ஒரு வாழ்க்கை முறையை தான் சொல்லி தருது, எப்படி வாழணும்னு கற்று தருது. வேணும்னா கேளு, உனக்கு சரி வரல அப்படின்னு தோணுச்சுன்னா நீயே யோசித்து முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கருத்துக்களை முன்வைக்குது, விவாதத்தை முன்வைக்குது. ஒரு நாளும் விவாதத்தை சிறு அமைப்புகள் சேர்ந்து நாங்கள் தான் விவாதம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கவே முடியாது. இந்துத்துவவாதிகள் இந்து தர்மத்திற்கு இன்னொரு வகையிலும் எதிரானவர்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரியாம்பிள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்து தர்மத்தின் கொள்கைகள் தான் இந்தியாவுடைய கனவாக அதில் பிரதிபலிக்கிறது. ஜஸ்டிஸ், நீதி, சமூக நீதி, அரசியல் நீதி, பொருளாதார நீதி, லிபர்ட்டி, சுதந்திரம், எப்படி யோசிக்கணும், எப்படி அந்த யோசனையை வெளிப்படுத்தணும், எப்படி நான் ஒரு விஷயத்தை நம்பணும், எப்படி நான் கடவுளை வழிபடணும் அப்படிங்கிற எல்லாமே தனி மனிதன் முடிவு செய்து கொள்ளலாம். அடுத்து ஈக்குவாலிட்டி, சமத்துவம். எல்லா உயிரும் சமமானது. எந்த ஒரு உயிரையும் மதத்தின் அடிப்படையிலேயோ பொருளாதாரத்தின் அடிப்படையிலேயோ கருத்தின் அடிப்படையிலேயோ வேறுபடுத்த மாட்டோம். பாகுபாடு இல்லாமல் இந்தியா அவங்கள ட்ரீட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கருத்து. ஃப்ராட்டர்னிட்டி, எல்லா மதத்தினரும் சகோதரர்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு கொள்கை. இது எல்லாமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. இந்து தர்மம் வாழணும் அப்படின்னா இந்தியா, இப்போ இருக்கிற இந்தியா மதசார்பற்ற இந்தியா எப்போதும் இருக்கணும். ஆனால் இந்துத்துவ கொள்கையின் வழி பார்த்தோம் அப்படின்னா சமத்துவம் அப்படிங்கிறது கிடையாது, நீதி அப்படிங்கிறது கிடையாது. இந்துக்களுக்கு தனியான நாடு வேணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவை மதவாத நாடாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட அடிப்படையான கொள்கை. அப்போது இந்து தர்மத்தின் அடிப்படை கொள்கையான விவாதம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க போய் சேரணும் அப்படின்னா இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தின்படி அனைத்து கருத்துக்களும் அப்படியே இருக்க வேண்டும். ஆனால் இந்துத்துவவாதிகளின் கொள்கை படி பார்த்தோம் அப்படின்னா பாசிச கொள்கையை ஃபாலோ பண்ணுற அவங்க இந்த கருத்து எதுவுமே இருக்கக்கூடாது, இந்து மதம் அப்படின்னு ஒன்று இருக்குது, இந்து மதம் தனி நாடு கேட்குது அப்படின்னு சொல்லி தன்னோட சுயநலத்துக்காக இந்தியாவை மதவாத நாடாக
மாற்ற முயற்சி பண்ணுறாங்க. அப்போது இந்துத்துவவாதிகளை தடுக்க வேண்டிய இடத்துல தான் இந்து தர்மத்தை பின்பற்றுறவங்க எல்லாருமே இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது எப்படி இந்துத்துவவாதிகளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியும்? இந்துத்துவவாதிகளை எப்படி பேச விட்டு நம்ம வேடிக்கை பார்க்க முடியும்? எப்படி இந்துத்துவவாதிகளை ஒட்டுமொத்த நாட்டையே ஆள வைக்க முடியும்? தன்னளவில் எல்லாமே சரியாக தான் இருக்குது, என் தட்டில் எனக்கு சாப்பாடு வருது, யாருக்கு என்ன ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே சுயநலவாதியாக தான் பார்க்கப்படுவாங்க. அப்படி இருக்க சுயநலவாதிகள் எல்லாமே இந்து தர்மத்தின் வாழ்க்கை முறையை எதிர்த்தே அவமதித்தே வாழ்கிறார்கள். அவர்கள் உண்மையான இந்து தர்மத்தை பின்பற்றுபவர்கள் அல்ல. எப்படி இந்துத்துவத்தை முழுக்க முழுக்க எதிர்க்க வேண்டியது இந்து தர்மத்தை பின்பற்ற ஒவ்வொரு மனுஷனுடைய கடமையும் இந்துத்துவத்துக்கும் ஒரு கடமை இருக்குது. என்ன அப்படின்னா, உங்களோட பேரை சரியாக சொல்லி உங்கள் கொள்கையை பரப்புங்க. அதாவது இந்துத்துவ கொள்கையை பின்பற்ற நாங்கள் பாசிச கொள்கையிலிருந்து தான் எங்களுடைய அமைப்பை உருவாக்கணும். முழுக்க முழுக்க இந்து தர்மத்தை சார்ந்ததே கிடையாது. இந்து தர்மத்துக்கும் எங்களுடைய இந்துத்துவ கொள்கைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இனிமேல் ஒரு நாளும் இந்து தர்மத்தின் பெயரினை நாங்கள் உபயோகிக்க மாட்டோம். இனிமேல் யாராவது உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்து மதம் தாக்கப்பட்டது, காயப்பட்டது, புண்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு தகுதியும் அருகதையோ கிடையாது. எப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்துத்துவ கொள்கையும் பாசிச கொள்கையும் நவீன அரசியல் கொள்கையுமான இந்துத்துவ கொள்கை தாக்கப்பட்டது, காயப்படுத்தப்பட்டது, புண்பட்டது அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் கருத்து தெரிவிக்கணும். அதுதான் உங்களுடைய அடிப்படை கடமை. தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணுங்கள். இந்து தர்மத்தை கேவலப்படுத்தாதீங்க. இந்து தர்மம் ஒரு வாழ்க்கை முறை, ஒரு விவாதம். முழுக்க முழுக்க இந்து தர்மத்தை ஏற்றுக்கிறதா இருந்தால் சக மனுஷனை பேச விடுங்க. நீங்கள் பேசவே விட மாட்டீங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் சொல்கிறேன். இந்து தர்மத்தை அசிங்கப்படுத்தாதீங்க. இந்துத்துவா அப்படின்னு சொல்லி எங்கே போனாலும் பேச கற்றுக்குவாங்க. ஸோ இந்த பூமியோ பிரம்மத்தினையோ ஒரு தனி மனிதனாலேயோ ஒரு சிறு அமைப்பினாலோ காப்பாற்றவே முடியாது. ஒரு விவாதத்தையோ வாழ்க்கை முறையோ ஒரு சிறு அமைப்பு ஒரு நாளும் பிரதிநிதிப்படுத்தவே முடியாது. அவங்கவுங்க வாழ்க்கையை அமைதியாக அழகான வழியில் பிற உயிரை துன்பப்படுத்தாமல் மனசாட்சியோடு வாழ்ந்து இறந்தாங்க அப்படின்னா, பூமியாக இருந்தாலும் சரி, பிரம்மமாக இருந்தாலும் சரி, அதோட வழியில் சுழன்று முன்னகர்ந்து சென்று கொண்டே இருக்கும்.